கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 32 சங்கீதம் 10 கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். 32 சங்கீதம் 10 கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அவரை நம்பி காத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு கிருபையை தருவேன்னு சொல்கிறார். ஆமென். உங்களை சுற்றிலும் கிருபை இருக்குன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பைபிளில் யோபு கர்த்தர் எந்த அளவுக்கு நம்பி இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோபோட எல்லாவற்றையும் இழந்து போய் யோபு தன் சரீரத்தில் பலவீனமும் வந்து பலத்தையும் இழந்து போன ஒரு நிலைமை. அவர்கிட்ட இருந்த சொத்து, சுகம், பிள்ளைகள் எல்லாரும் மறித்து போயிட்டாங்க. எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. கடைசியாக அவரோட பலனும் அவரை விட்டு போயிடுச்சு. அவ்வளோ வியாதியின் மத்தியிலும் கர்த்தரை நம்பி யோபு காத்திருந்தார். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார். யோபு சுற்றிலும் கிருபை இருந்தது. ஆமென். அதனால தான் கர்த்தர் யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது? எல்லாத்தையும் இழந்து போன நிலைமையா? ஆனாலும் கர்த்தரை நீங்கள் நம்புறீங்க. நிச்சயமாக எனக்கு அவர் செய்வார், எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார், என் சூழ்நிலை மாறும், இந்த தேவை சந்திக்கப்படும் அப்படின்னு விசுவாசமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை சுற்றிலும் என் கிருபை இருக்கும் மகனே, உன்னை சுற்றிலும் என் கிருபை இருக்கும் மகளே. தகுதியே இல்லாதவங்க மேலே காற்று இரக்கம் தான் கிருபை. உன் மேலே நான் இரக்கமாக இருக்கேன், உனக்கு எல்லாமே செய்வேன், கவலைப்படாத. உன்னை நம்புறல, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க. அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.